கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். எகிப்து தேசத்தில் அந்த அடிமைத்தனத்திலிருந்துதான இஸ்ரவேல் மக்களை விடுவிப்பதற்காக கர்த்தர் ஒரு மனிதனை அவர் தேர்ந்தெடுக்க வேண்டியதாக இருந்தது. அந்த மனிதன்தான் மோசே. மோசேயினுடைய பிறப்பு காரியங்களை யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அந்த இடத்துல ஒரு லேவியனுடைய குடும்பத்தில் அவன் பிறக்கிறான். அந்த இடத்துல நடந்ததான காரியம், இந்த எகிப்தினுடைய பார்வோனுடைய கட்டளையின்படி அவன் கொல்லப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் கர்த்தர் அவனை பத்திரமாக பாதுகாத்து அந்த நைல் நதியிலேயே அவன் மிதந்து கொண்டிருக்கிற வேளையில் அந்த பார்வோனுடைய குமாரத்தி அவனை கண்டெடுத்து தன்னுடைய பிள்ளையாக தத்தெடுத்து கொண்டாள். அதனுடைய தாய்க்கும் சம்பளம் கொடுத்து அந்த பிள்ளை வளர்ந்தது. அவன் பெரியவனானது போது அவன் பார்வோனுடைய குமாரனை போல நடந்து கொண்டு வந்தான். நடந்ததான சம்பவம், அவன் தன்னுடைய அந்த ஒரு அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு அந்த இடத்துல நடந்ததான ஒரு காரியத்துக்கு தீர்ப்பு கொடுக்கிறான். ஒரு நாளில் ஒரு எகிப்தியனை ஒரு எபிரேயனை எகிப்தியன் ஒருத்தன் கொலை செய்து விடுகிறான். அந்த இடத்துல நடந்ததான ஒரு காரியம், அது யாருக்கும் தெரியாதுன்னு நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் அடுத்த நாளிலே நடந்த ஒரு சம்பவம், 2 எபிரேயருக்குள்ளே சண்டை வந்த பொழுது அதை அவன் தடுக்க பார்க்கும் பொழுது அந்த நேரத்தில் மோசேயை பார்த்து அந்த எபிரேயனில் ஒருவன், நீ யார் எங்களை இது பண்ணுவதற்கு? நேற்றைய தினத்தில் அந்த எகிப்தியனை கொன்றது போல எங்களையும் கொன்று போட நீ வகை தேர்கிறாயா என்று பார்த்து கேள்வி கேட்ட உடனே அவன் பயந்து போனான் என்று பார்க்கிறோம். அதன் பின்பு இது ராஜாவினுடைய அவருடைய பார்வைக்கு போன பொழுது பார்வோன் மிகவும் கடும் கோபம் கொண்டு மோசேயை கொலை செய்ய அவன் எத்தனம் பண்ணான் என்று பார்க்கிறோம். அதன் பின்பு அவன் ஓடிப்போனான். ஓடிப்போய் மீதியான் தேசத்தில் அந்த இடத்துல போய் தன்னுடைய மாமனார் அந்த இடத்துல ஒரு ஆசாரியனாக இருந்தார். அந்த இடத்துல போய் அவன் சேர்கிறவனாக இருந்தான். இதற்கிடையில் பார்க்கின்ற வேளையில் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவனை வழி நடத்தினார். அவனை மட்டுமல்ல, எகிப்தினுடைய நிந்தையையும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைத்து அவர்களை வாக்குத்தத்தம் பண்ண பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அழைத்து போவேன் என்று முடிவு பண்ணி அவர்களை நினைவு கூர்ந்தார், நினைத்தருளினார் என்று பார்க்கிறோம். அந்த நினைக்கும் தேவன் நமக்கு உண்டு. அவர் என்றும் நம்மை வழிநடத்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். ஆகவே அந்த நினைக்கும் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? ஆகவே இந்த வேளையில் அவருக்கு நாம் நன்றி செலுத்துகிற வேளையில் அதற்காக ஒரு ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன். மோசேயினுடைய வாழ்க்கையில் பல காரியங்களை பார்த்தோம். ஆண்டவரே, அவன் செய்த தவறுக்காக ஆண்டவரே அவன் ஓடி போகின்ற வேளையில் கர்த்தர் நினைக்கிறவராக இருந்தார். நினைத்து அவனை ஆண்டவரே அவனுக்கு தரிசனமானார் என்று பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்டதான ஒரு ஆண்டவரே நல்ல காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.